கருடன் பார்த்தீங்களா? படம் எப்படி இருக்கு? சூரி வந்து எப்படி பண்ணியிருக்கிறாரு? சூரிங்கிற ஒரு சாதாரண மனிதன் ஒரு பெரிய நடிகனாக விஸ்வரூபம் எடுத்த படம்னா கருடன் தான். அது அவருடைய பேர் சொல்கிற மாதிரி பல இடங்கள் இருக்குது படத்தில். நடுவில் ஒரே ஒரு இன்ட்ரோல் பிளாக் பிரமாதமாக பண்ணிட்டார் சூரி. அந்த இடத்துல வந்து நான் அப்படியே மாறிட்டேன்டா, நான் வந்து என்ன காமெடியாக இனிமேல் பார்க்கவே பார்க்காதீங்க அப்படிங்கிற அளவுக்கு அப்படியே டோட்டலாக மாறி இருக்காரு. வணங்கான் திரைப்படம் வந்துட்டு ஜூலையில் ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாலா அவர்களுக்கும் அருண் விஜய் அவர்களுக்கும் இந்த படம் எப்படி இருக்க போகுது? சில காட்சிகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. நிஜமாக ரொம்ப பிரமிச்சு போனேன். பாலா வந்து திரும்ப வந்துட்டாருங்கிற அளவுக்கு அந்த காட்சிகள் இருந்துச்சு. அதுவும் அருண் விஜய் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக பண்ணியிருக்காரு. ஷோபா அவர்கள் எஸ்எஸ்சி அப்புறம் விஜய் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ வந்துட்டு பயங்கரமாக வைரல் ஆகிட்டே இருக்குது. அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபோட்டோ வந்துட்டு இப்போ போட்டிருக்காங்க. இப்போ எடுத்த படம் தான். அப்பாவும் அம்மாவும் போய் சந்திச்சிருக்கிறாங்க. அப்பா அம்மாவை வணங்காத ஒருத்தர் நாளைக்கு வந்து அரசியலுக்கு வந்து என்ன செய்ய போகிறாருங்கிற கேள்வியை எதிர்கட்சிகள் எழுப்போம். ஓகே, அப்போ அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது, நாங்கள்லாம் ஒன்றா தான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு உணர்வை அவர் தூண்டுவோம். அதை தாண்டி அவர் அப்பா மீது இருந்த ஒரு கோபத்தையும் வெறுப்பையும் குறைச்சிக்கிட்டார். விடாமுயற்சி திரைப்படம் கைவிடப்பட்டதுக்கு அஜித் தான் பெரிய காரணம்னு சொல்றாங்க. என்ன பிரச்சனை? அஜித் வந்து காரணமே கிடையாது. அந்த பட நிறுவனம் ஒரு மிகப்பெரிய பண கஷ்டத்தில் மாட்டிக்கிச்சு. அவங்களால சொன்ன தேதியில் ஷூட்டிங் நடத்த முடியல. ஒரே ஒரு இடத்துல அஜித் மிஸ்டேக் பண்ணியிருக்காரு. என்னன்னா இந்த லொக்கேஷனை சூஸ் பண்ணவர் அவர். வணக்கம் வந்தனன் சார். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன். ஓகே, ஸோ இந்த வாரத்தோட ரிலீஸ் கருடன் பார்த்தீங்களா? படம் எப்படி இருக்கு? சூரி வந்து எப்படி பண்ணியிருக்கிறாரு? கருடன் பார்த்தேன். ஏற்கனவே நம்ம பார்த்த ஜானர் கதை தான். ஆக்சுவலாக நாடோடிகள் சுப்பிரமணியபுரம் அந்த வரிசையில் சசிகுமார் வேறு இது உள்ளே இருக்கிறதுனால அந்த கலர் கொஞ்சம் நேரடியாகவே அடிக்குது நமக்கு. எல்லாத்தையும் தாண்டி சூரிங்கிற ஒரு சாதாரண மனிதன் ஒரு பெரிய நடிகனாக விஸ்வரூபம் எடுத்த படம்னா கருடன் தான். அது அவருடைய பேர் சொல்கிற மாதிரி பல இடங்கள் இருக்குது படத்தில். நிஜமாகவே தியேட்டரில் வந்து பப்ளிக் பயங்கரமாக கைத்தட்டுவாங்க. அப்படிப்பட்ட காட்சிகள் நிறையா சூரிக்காகவே எழுதப்பட்ட காட்சிகளாக இருக்குது. நடுவில் ஒரே ஒரு இன்ட்ரோல் பிளாக் பிரமாதமாக பண்ணிட்டார் சூரி. அந்த இடத்துல வந்து நான் அப்படியே மாறிட்டேன்டா, நான் வந்து என்ன காமெடியாக இனிமேல் பார்க்கவே பார்க்காதீங்க அப்படிங்கிற அளவுக்கு அப்படியே டோட்டலாக மாறி இருக்காரு. நிஜமாகவே ஒரு சூரிக்கு வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய வாழ்த்தை சொல்லிக்கலாம். ஓகே சார், இந்த படம் மூலயமா வந்துட்டு சூரி ஒரு முழு நீள ஹீரோவாக இருப்பாரா, இல்லை ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு? இல்லை, அவருக்காக நீங்கள் கதைகள் எழுதுனா ஒரு முழு நீள ஹீரோவாக அவரை போடலாம். ஓகே, பட் இன்னும் அவர் வந்து அந்த ஸ்லாங் இருக்குல்ல, அந்த ஸ்லாங்கு, அவருடைய டைலாக் டெலிவரி, அதெல்லாம் வந்து ஒரு எந்த கதையில் வேணாலும் அவர் பொருந்து வரன்னா வாய்ப்பு இல்லை. ஓகே, இந்த மாதிரி ஒரு ரகடான கதையில் இவருக்குன்னே நீங்கள் கேரக்டரை உருவாக்கி எழுதுனீங்கன்னா நிச்சயமாக ஒரு முழு நீள ஹீரோவாக வரலாம் அவர். ஓகே, ஸோ கருடன் வந்து ஒரு எதிர்பார்ப்பில் போய் பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். நிச்சயமாக ஒரு டைட்டான ஸ்க்ரீன் பிளே, ஸ்பீடான ஸ்க்ரீன் பிளே, பார்த்த காட்சிகளாக இருந்தால் கூட அதில் ஒரு சுவாரஸ்யத்தை கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. நிஜமாக அந்த படம் வந்து ஆரம்பித்ததும் தெரில, முடிஞ்சதும் தெரில, ரொம்ப ஸ்பீடான ஒரு படமாக இருந்துச்சு. ஓகே சார், வணங்கான் திரைப்படம் வந்துட்டு ஜூலையில் ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாலா அவர்களுக்கும் அருண் விஜய் அவர்களுக்கும் இந்த படம் எப்படி இருக்க போகுது? ஏன்னா நிறைய சர்ச்சைகளில் பாலா அவர்கள் சிக்கி இருக்கிறாரு. அண்ட் இந்த படத்தில் ஆல்ரெடி சூர்யா வேற வெளியேறி இருந்தார். ஸோ இந்த படம் எப்படி இருக்க போகுது சார்? எனக்கு சில காட்சிகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. நிஜமாக ரொம்ப பிரமிச்சு போனேன். பாலா வந்து திரும்ப வந்துட்டாருங்கிற அளவுக்கு அந்த காட்சிகள் இருந்துச்சு. ஓகே, ரொம்ப பிரமாதமாக அந்த படத்தை பண்ணியிருக்காரு. அதுவும் அருண் விஜய் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக பண்ணியிருக்காரு. இந்த பாலா படத்துக்கே உரிய பிராண்ட் ஒன்று இருக்குல்ல. ஆமாம், விக்ரம் பண்ணது தான், விஷால் பண்ணது தான், இன்னும் நந்தாவில் சூர்யா பண்ணது தான். ஸோ இதெல்லாம் கலந்து கட்டி தான் அடிச்சிருக்கிறாரு அருண் விஜய். பட் அது எல்லாத்தையும் தாங்கிட்டு அப்படி அந்த கண்ணுலேயே அந்த பவரை கொடுக்கறது இருக்குல்ல. ஸோ அது கிட்டத்தட்ட பாலா பிராண்டு படம் தான், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. எங்கேயாவது ஒரு புது பாலா எட்டி பார்க்குறாருன்னா கிடையாது. பட் அதில் வந்து அவர் எந்த அளவுக்கு நம்மளை வந்து ஒரு டெம்ப்ட் ஆக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஆக்கியிருக்காரு. ஓகே, ஓகே சார். எஸ்எஸ்சி அவர்களும் அவருடைய மனைவியார் ஷோபா அவர்களும் வந்து கோவிலுக்கு போயிருக்காங்க. அங்கே வந்துட்டு ஒரு சில பேர் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது பயங்கரமாக டென்ஷன் ஆயிருக்காங்க. யூஸ்வலாக ஷோபா வந்துட்டு ரொம்ப கூலான ஒரு அம்மா அப்படிங்கிற மாதிரி தான். திடீர்னு வந்துட்டு அவங்க கோவப்படுறதுக்கு என்ன காரணம்? விஜய் அவர்களை பற்றி ஏதாவது கேள்வி கேட்டுருவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டாங்களா? நிச்சயமாக அது ஒரு பயம் இருக்குங்க எல்லாருக்குமே. இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, முன்னெல்லாம் ஒரு நாகரிகம் இருக்கும். இப்போ இந்த கேள்வியை இவர்கிட்ட கேட்கலாமா அப்படிங்கிற ஒரு நாகரிகம் இருக்கும். அல்லது மைக்கெல்லாம் இல்லாமல் அட்லீஸ்ட் அவங்க காரில் ஏற போகும்போது, சார் ஒரே ஒரு கேள்வி, கோச்சிக்காமல் இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க.
ஸோ அந்த மாதிரி அணுகுமுறையெல்லாம் இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு. எந்த கேள்வியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் டேரிங்காக கேட்டுடலாங்கிற மாதிரி ஒரு இளைய தலைமுறை வந்துருச்சு. இவங்களுக்கு பயம் கிடையாது, இங்கிதம் கிடையாது, இது எல்லாமே இருக்குது. இப்போ இளையராஜாட்டா வந்து ஒரு பையன் கேள்வி கேட்டான், எந்த அறிவு வச்சு நீ கேள்வி கேட்குறேன்னு. அதுக்கு ஏதோ ஒரு பதிலை ஒன்று சொல்லி அவர் பயங்கரமாக டென்ஷன் ஆகி கத்திட்டு போனதெல்லாம் பார்த்தேன். அவர் என்னதான் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய லெஜண்டு. நம்ம வந்து கேள்வி கேட்குற இடத்துல இருக்கோம், அதுக்காக கண்டதையும் கேட்ட முடியாதுல்ல. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை இங்கே நிலவிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும். நேரத்தெல்லாம் வைரமுத்து ஒரு ஸ்டேஜில் வந்து பயப்படுறாரு, எல்லாத்தையும் செய்தியாக்காதீங்க, எல்லாத்தையும் கான்ட்ரவர்சி ஆக்காதீங்க, ஏதாவது வாயிலேருந்து பிடுங்க முடியுமாலாம் நினைக்காதீங்க அப்படின்னு பதறாரு. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை இங்கே வந்துருச்சு. விடாமல் மாற்றி மாற்றி கேட்குறாங்க. இப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆகிட போதோ அப்படிங்கிற எரிச்சலில் தான் அவங்க வந்து அது மாதிரி பிஹேவ் பண்ணிட்டாங்க. இன்னொன்று வெயில், ரொம்ப பயங்கரமான வெயில். இதில் வந்து ராத்திரி எது பகல் எதுன்னே தெரியல. நைட்டு இப்போ 2 மணிக்கு கூட நீங்கள் வெளியில் போனீங்கன்னா கதைங்குது காற்று. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க வந்து ஏசிலேருந்து இறங்கி ஒரு கோயிலில் நிற்கும் பொழுது எப்படா திரும்ப காருக்குள்ளே போய் உட்காருவோங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் போய் மைக்கு நீட்டும் போது ஒரு கோபம் வரத்தானே செய்யும். ஸோ இதெல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி முக்கியமாக விஜயை பற்றி எதுவும் கேட்டக்கூடாது, அவாய்ட் பண்ணுறதுக்காக. அது ஆமாம். அதே மாதிரி எஸ்ஏசி அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு அவங்களுடைய ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ, ஷோபா அவர்கள், எஸ்ஏசி அப்புறம் விஜய் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ வந்துட்டு பயங்கரமாக வைரல் ஆகிட்டே இருக்குது. அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபோட்டோ வந்துட்டு இப்போ போட்டிருக்காங்களா, இல்லைனா வந்துட்டு இல்லை எல்லாமே ஸ்மூத்தாக தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக பழைய ஃபோட்டோ வந்துட்டு இப்போ போட்டிருக்காங்க? இல்லை, அது இப்போ எடுத்த படம் தான். அப்பாவும் அம்மாவும் அவரை போய் சந்திச்சிருக்கிறாங்க. ஸோ அப்போ எடுக்கப்பட்ட புகைப்படங்களை தான் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் அது காலத்தின் தேவையாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அவர் அரசியலை நோக்கி வந்துட்டார். அப்பா அம்மாவை வணங்காத ஒருத்தர் நாளைக்கு வந்து அரசியலுக்கு வந்து என்ன செய்ய போகிறாருங்கிற கேள்வியை எதிர்கட்சிகள் எழுப்பும். அப்போ அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது, நாங்கள்லாம் ஒன்றா தான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு உணர்வை அவர் தூண்டணும். ஸோ அதுக்காக வந்து அந்த புகைப்படம் பயன்பட்டுருக்கு. அதை தாண்டி அவர் அப்பா மீது இருந்த ஒரு கோபத்தையும் வெறுப்பையும் குறைச்சிக்கிட்டார். முற்றிலுமாக நீங்கிறதுக்கு இன்னும் சில நாட்கள் ஆனாலும் ஆகலாம். பட் இப்போதைக்கு அவர் தேடி வரல, அவங்கள இவங்க தானே தேடி போகிறாங்க. இப்போ என்றைக்கு அவர் தேடி இங்கே வர்றாரோ அன்றைக்கி தான் அது முழுசாக மாறிச்சுன்னு நம்ம எடுத்துக்கணும். அதுதான் எல்லாமே. எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது. இன்னொன்று, அவர் வந்து அரசியலில் நீண்ட கால அனுபவம் உள்ளவர். நேரடி அரசியலில் இல்லைன்னா கூட எல்லா அரசியல் தலைவர்களோடும் ஒரு நெருக்கமான பழக்கத்தை வச்சிருக்கிறார் எஸ்சி. உள்ளுக்குள் நடக்கிற அந்த சில தந்திரங்கள் இருக்குல்ல, அரசியல் தந்திரங்கள் வந்து வெளியில் தெரியாது, அங்கே உள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இந்த பக்கம் பேசிக்கிட்டே இந்த பக்கம் வேற ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இவ்வளோ பெரிய கூட்டத்தை பின்னால் வச்சுருக்கிற விஜய் நாளைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு வரப்போகிறாரு. ஸோ அவருக்கு வந்து பல விஷயங்கள் இங்கே சொல்லப்படணும். அதை ஒரு தந்தையாக இருந்தவர் சொன்னார்னா அது இன்னும் அவருக்கு ஒரு பெரிய விஷயமா போய் மனசில் பதியும். ஸோ அதுக்காக வந்து இவர் நெருங்கி போனாரா அல்லது அவரு இவரை வரவழைச்சாரான்னு தெரியல. ஆக மொத்தம் அவங்களுக்குள்ள ஒரு நல்லது நடக்குது, அவ்வளோதான். ஓகே சார். நடிகர் சிரஞ்சீவியோட மூவி ஷூட் பண்ணிட்டு இருக்க செட்டுக்கே டைரக்டாக போய் நடிகர் அஜித் வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கிறாரு. என்ன ரீசனுக்காக திடீர்னு இந்த மாதிரியான ஒரு சர்ப்ரைஸ்? அது ஒரு பண்பு தாங்க, நீண்ட காலமாக இங்கே எல்லா லாங்குவேஜ் சினிமாவிலையும் இருக்கிறது தான். ஒரு செட்டில் படப்பிடிப்பு நடக்குது, பக்கத்து செட்டில் இன்னொரு நடிகர், பெரிய நடிகர் இருக்காருன்னா இவங்க அவங்கள தேடி போகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இயல்பானது. அது மாதிரி பல காலகட்டங்களில் இங்கே நடந்திருக்கு. ரொம்ப எலியும் பூனையுமா இருக்கிறவங்க தான் ஐயோ அவர் வரத்துக்குள்ளே நம்ம கிளம்பணும், நம்ம அவர் முகத்தை பார்த்துடக்கூடாதுன்னு திரும்பிட்டு போவாங்க. பட் அப்படி பெரும்பாலும் இங்கே நடந்ததில்லை. ஒரு பண்பை எல்லாருமே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அப்படி நடந்தது தான் அது, வேற ஒன்று. விடாமுயற்சி திரைப்படம் கைவிடப்படுறதுக்கு அஜித் தான் பெரிய காரணம்னு சொல்கிறாங்க. என்ன பிரச்சனை? இல்லை, அப்படிலாம் காரணம் கிடையவே கிடையாதுங்க. அஜித் வந்து காரணமே கிடையாது. அவர் அஜித் காரணம்னா முற்றிலும் அந்த படத்தை தவிர்த்துட்டு இந்த படத்துக்கு போயிருக்கலாமே. ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஒரு பாட்டை போயிட்டு இந்த படத்தை முடிச்சுட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. அவர் எந்த வகையிலும் காரணம் கிடையாது. அந்த பட நிறுவனம் ஒரு மிகப்பெரிய பண கஷ்டத்தில் மாட்டிக்கிச்சு. அவங்களால சொன்ன தேதியில் ஷூட்டிங் நடத்த முடியல. நடுவில் அங்கே வந்து இருந்த கிளைமேட் சேஞ்ச் ஒரு பக்கம், பனி, அதாவது மணல் புயல்லாம் அடித்து கேமரா லென்ஸ் எல்லாம் பிரச்சனையாச்சு. ஸோ அதனால் அவங்க திரும்பி வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஷெட்யூல் போகவே முடியல அவங்களால. ஆனால் ஒரே ஒரு இடத்துல அஜித் மிஸ்டேக் பண்ணியிருக்காரு. என்னென்னா, இந்த லொக்கேஷனை சூஸ் பண்ணவர் அவர், அஜர்பைஜானை சூஸ் பண்ணவர் அவர். இங்கேருந்து அந்த லொக்கேஷனுக்கு அவங்க போகிறது, அங்கே தங்குறது, அங்கே அந்த காஸ்ட்டு எல்லாமே வந்து பட்ஜெட்டை இழுத்து விட்டுருச்சு. ஸோ அதில் வந்து லைக்கா நிறுவனத்துக்கு அஜித் மீது ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. நாங்கள் சொன்ன இடத்துல இந்த ஷூட்டிங்கை வச்சுருந்தா இவ்வளோ பிரச்சனை கிடையாது
அப்படிங்கிற வருத்தம் நிச்சயமாக இருக்கும்ல. ஸோ அதன் காரணமாக அவங்க சொல்கிறாங்க நீங்கள் ஒரு 20% சம்பளத்தை குறைச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதில் அந்த பிரச்சனை மேலும் ஸ்டார்ட் ஆகுது. நான் அது முடியாதுங்கிறாரு அவர். ஸோ இது மாதிரி ஒரு பிரச்சனை ஒன்று ஓடிக்கிட்டு இருக்காது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த படப்பிடிப்பு தாமதமானத்துக்கும் அல்லது டிராப்புங்கிற செய்தி பல இடங்களில் வர்றதுக்கும் அஜித் காரணமே கிடையாது. ஓகே சார். ஸோ இன்னைக்கு நேர்காணலில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை பார்க்குறதுக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. அந்த நன்றி.